கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்து வந்த பாதை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் தேவ ஊழியருடைய அனுபவங்களை நாம் கேட்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட புளியங்குடி பகுதியிலே ஊழியத்தை நிறைவேற்றுகிற அருமையான சகோதரர் பிலிப்பு அவர்கள் தரிசன ஊழியங்கள் என்ற பெயரிலே ஆண்டோடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து அந்த ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். அவர்கள் ஒரு மந்திரவாதியாக இருந்தவர்கள். அவர்கள் தகப்பனாரும் அப்படித்தான். ஆனால் பேர் ஆபிரகாம் பிலிப்பு. அவர்களே ஆண்டவர் எப்படி சந்தித்து மாற்றி இருக்கிறார் என்பதை குறித்து அவருடைய அனுபவங்களை கேட்போம். வாருங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம கர்த்தருக்குள்ளே ஸ்தோத்திரம். சரி, நீங்கள் எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தீங்க, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட அனுபவத்தை குறித்து கொஞ்சம் சுருக்கமாக ஷேர் பண்ணுங்கள். விசேஷமாக என்னுடைய தொழில் விவசாயம். ஆமென். எனக்கு புளியங்குடி பகுதியில் விவசாயத்தில் எனக்கு எலுமிச்சந்தோப்பு தான் அங்கே உண்டு. நான் எங்கள் அப்பாவும் அதில் அதிக நேரம் வறட்சி 1991 இதிலெல்லாம் கடுமையான வறட்சி அந்த பகுதி இருந்தது. ஒரு பகுதி வடபகுதி செழிப்பாக இருக்கும், தென்பகுதி வறட்சியாக இருக்கும். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கிணத்துக்கு ஒத்தையில் போகணும், நைட்டில் கம்ப்ரஸர் போடும். அப்போ ஒத்தையில் போகணும் அப்படின்னு சொன்னால் எப்படியாவது 2 கிளாஸ் சாரி அடித்தா தான் போக முடியும். ஏன்னா அதுக்கு மேலே தான் இந்த தற்கொலை பண்ணது எல்லாத்தையும் கொண்டாந்து எரிப்பாங்க. இப்படி உள்ள சம்பவத்தில் அது நமக்கு இப்படி பயமாக இருக்குது. நம்ம மாந்திரியம் படித்தா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷம் அதில் மாந்திரியம் பண்ணேன். ஆமாம், மாந்திரியம் பண்ணீங்களா? பண்ணேன். சரியா? அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திருமணம் ஆகி குழந்தை பிறக்கிறதெல்லாம் இறந்துடும். குழந்தை பிறக்கிறதெல்லாம் இறந்துடும். அப்போ பேய் விளக்க போகிற இடத்துல அங்கே ஒரு வெத்தலையில் இப்படி ஒரு அச்சாரம் போட்டு ஒன்று எழுதி கொடுத்தாச்சுன்னா நான் இந்த இடத்துல இறந்துட்டேன் அப்படின்னு அது சொல்லும். அப்போ இன்னைக்கு பார்க்க முடியாது, ரூபாயை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் வேலைக்கு போகிறதே சம்பளம் 15 ரூபா தான், ஆனால் 50 ரூபா கொடுப்பாங்க. வருமானம் நல்லா கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம கூட சேர்ந்தவங்கெல்லாம் பெரிய பெரிய பாட்டர், தண்ணி அடிக்கிறதில்ல, கொள்ளை அடிக்கிறதில்ல, பெரிய பெரிய ஆட்களை நம்ம கூட இருந்தாங்க. அப்போ இப்படி பண்ணிக்கிட்டே வரையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், வீடு கட்டணும்னு போனேன். வீடு கட்டணும்னு 90 கட்டும்போது அதில் கரண்ட்டு எல்லாம் அடிபட்டுட்டேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி மாந்திரியம் 10 வருஷம் பண்ணி அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒவ்வொன்று ஓடுது. பிறந்த குழந்தை மட்டும் இறந்துடும், அவ்வளவுதான். மந்திரத்தினால பிறக்கிற குழந்தை இறந்துடும். வேறு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும். குடிக்க நல்ல ஜாலியாக போக, கல்லுக்கடைக்கு அந்த பயணியை குடிக்க போனால் ஓசியில் கொடுத்துருவாங்க. சாரையம் பிளாக்கில் போனால் அது ஓசியில் கொடுத்துருவாங்க. இப்படியெல்லாம் பெரிய ஒரு மந்திரம்லாம் எங்கே படிச்சீங்க? இது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தார். ஓ, உங்கள் அப்பாவே சொல்லி கொடுத்தாங்களா? ஆமாம். உங்கள் அப்பா பேர் என்ன? ஆபிரகாம். அடா, வேலை பார்த்தாரா? சரி, என் பேர் பிலிப்பு. பிலிப்பு பரம்பரையில கிறிஸ்தவங்க. ஆபிரகாம் மந்திரவாதி, பிலிப்பு மந்திரவாதி. கர்த்தர் எப்படி ஆளுகளை பிடிச்சிருக்காரு? பரம்பரையிலே கிறிஸ்தவங்க. ஆனால் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு சர்ச்சைக்கு போன்னு கற்றுக் கொடுத்தா தானே பக்தி விருத்தி வரும். போகலன்னா என்ன செய்ய முடியும்? ஆபிரகாமும் போகல, பிலிப்பும் போகல. அவர் இதுக்கெல்லாம் மிலிட்ரியில் இருந்திருக்காரு. சரி, அதனால இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சம்பவத்தில் வீடு கட்டின உடனே டீப் லைட்டில் பால் காய்ச்ச வேண்டியிருந்த சூழ்நிலை வந்துச்சு. டீப் லைட்டு டேப் அடிக்காமல் வச்சுருந்தோம். நான் அப்போ சொன்னேன், அங்கேருந்து ஏற்கனவே பத்திரிக்கை கொடுத்துட்டு வரையில குடும்பத்தில் ஒரு சண்டை அன்னைக்கு. அப்போ எல்லோரும் வேலையை பார்த்து முடியுங்க, நாலு இந்த மாதத்தில் இத்தனாம் தேதியில் பால் காய்ச்சணும், தை மாதம் முடிய போகுது அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக போன உடனே அந்த டீப் லைட்டை பிடிச்ச உடனே கரண்ட் என்னை பிடிச்சிக்கிடுச்சு. கரெக்டாக 2 மணி நைட்டில் 2 மணி பிடிச்ச உடனே, ஐயோ ஏசப்பா, நீர் ஒருவரை இருந்தால் தான் உயிரோட காப்பாற்ற முடியும். இந்த வீடு மந்திரவாதி கூப்பிட்டு முடியாதுல்ல, முடியாதுல்ல, விடுதலை இவர் தானே ஆக்க முடியும். ஏசப்பா தானே உண்மையான விடுதலை கொடுக்குறவரு. ஆமாம், அதே தான். அது ஒரு 2 நிமிஷம் கழித்து லைட் அமர்த்தி எழுப்பிட்டாங்க. ஒரு 3 வருஷம் வேலைக்கே போகலை. அப்போ கரண்ட் அடிப்பட்டதனுடைய பாதிப்பு 3 வருஷம் வேலைக்கே போகலை. அப்போ ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தது. அது இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படித்து சென்னையில் கட்டி கொடுத்தாச்சு. 2 குழந்தை இருக்குது. அதுக்கு பிற்பாடு அந்த ஒரு நாள் அன்னைக்கு அந்த சமயத்தில் பயங்கரமான மழை 94
விடிய விடிய மழை பெஞ்ச உடனே நமக்கு சளி இருக்கிறனால கொஞ்சம் சாரையும் குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு வந்து விடிய விடிய துரத்தல் தாங்கவே முடியலை. இப்போ காலையில் இறந்து போகும்போது தெரியுது, ரத்தமாக வருது சளி. உடனே அங்கே ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டினா உனக்கு ஆஸ்மா இப்போ தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னாங்க? ஆஸ்மா நோய் இப்போ தான் வருது அப்படின்னு. சரி சரி, நம்ம இனிமேல் இறந்து போயிடுறது உறுதல் ஆகிப்போச்சு, நம்ம ரேஸாக சர்ச்சுக்கு போகிறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். போக முடியாது. சரி, ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, குற்றாலத்துக்கு போகிறதில் கிழக்கிட்டு நன்னாரத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. சரி, அமெரிக்காவிலேருந்து அந்த ஆள் வந்திருந்தார். கிறிஸ்தவ மீட்டிங்கு கன்வென்ஷன் போட்டிருந்தாங்க. சரி, எல்லோரும் 3வது நாள் லாஸ்ட்டில் உள்ள மீட்டிங்கு தான் போனேன். அங்கே அற்புதம் அப்படி நடக்கு, கண் பார்வை தெரிஞ்சிருச்சு, எல்லாம் சொல்லிடுச்சுன்னாங்க. நமக்கு இந்த சளியை மாறுதான்னு பார்ப்போம், மாந்திரியத்தில் விட்டாச்சு, இங்கே முடியலை. சரி, அங்கே போன உடனே இந்த பீடி சிரட்டு இருக்கிறதெல்லாம் அப்போ நிப்பாட்டலை. சரி, ஒரு கட்டணம் கட்டி இருந்தாங்க. 3 வருஷம் பெட்டில் இருந்ததெல்லாம் பீடி சிரட்டுலாம் போயிட்டு அதெல்லாம் விடலாம், அடிச்சுட்டாச்சு. கொஞ்சம் சரியாக வந்தோடனே அடிச்சாகும். உடனே அந்த ஒரு கட்டடம் காம்பவுண்டு கட்டியிருந்தாங்க. அங்கூடி மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு 6 மணிக்கு 6:30க்கு மேலே தான் அவங்க நடத்தணும். சரி, அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சிகரெட்டு பற்ற வச்சு இழுத்துக்கிட்டு இருக்கேன். கத்திரி சிகரெட்டு வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன். உடனே யாராட்டும் சரி இப்படி மீட்டிங் நடக்கலாம் எப்போங்க இழுக்காதுன்னு சொல்லுவாங்களா, ஒரு தடவை ஒன்றுமே சொல்லலை. சிகரெட்டை இழுத்து அங்கிட்டு தூர போட்டுட்டு பழைய மீட்டிங் நடந்துச்சு. பாட்டு படித்தாங்க. பாட்டிலே பேயெல்லாம் ஆடுது. என்ன நம்ம ஒரு மாந்திரியத்தில் வந்து ஒரு பிசாசு விரட்டணும்னா 1 மாதம் 15 நாள் போட்டு விரட்டிட்டு கிடக்கும். இந்த ஆள் ஒரே நாளில் விரட்டிட்டாரு. பெரிய ஆச்சரியமாக இருக்க. அதான் ஆண்டோடைய வல்லமைக்கும் மற்ற வல்லமைக்கும் உள்ள வித்தியாசம். உடனே வீட்டில் என் வீட்டுக்காரர் யார்ட்டையும் சொல்லாமல் பெரிய பஸ் ஏறி வீட்டு கூடன்ட்டேன். இது என்னன்னு நம்ம பார்க்கணும், இது நம்ம இந்த மாந்திரத்தெல்லாம் தூர விட்டுறணும். அதுக்கு பிற்பாடு சர்ச்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். சரி சரி, சர்ச்சுக்கு போகும்போது தான் உங்களுக்கு ஆண்டோடைய வல்லமை பற்றி கொஞ்சம் தெரிய வருது. இதுதான் அற்புதம் நடக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இவன் மாந்திரியம் ஒன்றும் வேண்டாம். சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கேன். மறுநாள் ஒருத்தன் பேய் விளக்க கூப்பிடுதான். நான் வரலையா வேற யாரையும் கூப்பிட்டு போ அப்படின்னு கூப்பிடுதான். சரி, உடனே அங்கேருந்து சர்ச்சுக்கு போகும்போது நேர் பாதையில் போக மாட்டேன். ஓரமாக சர்ச்சு பின்னாடி போய் எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. நம்ம கொள்ள கூட்டம் விடாது. அந்த அன்றைக்கி ஓரமாக போயிட்டு உள்ளே இருந்துட்டு காணிக்கப்பட்டவுடனே வெளியே வந்துடுது. சரி, சர்ச்சு போகிறது யாருக்கும் தெரியக்கூடாது. சாயந்தரம் போல் சினிமாவுக்கு தேடி வந்துடுவாங்க. இந்த படம் அன்றைக்கி பார்க்கல, நாளைக்கு வா அப்படிங்கிறது. நாளைக்கு வான்னு சொன்ன உடனே நேற்று டைம் இல்லை, நாளைக்கு வா அப்படின்றது. இப்படி அவனை தட்டி கழிச்சாச்சு. சரி, தட்டி கழித்து கடைசியில் பைபிள் எடுக்க ஆரம்பித்தாச்சு. ஆமாம், பள்ளிக்கூடம் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கு, அதுக்கிட்டு போகலை. சரி, இதை எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி, இது இனிமேல் என்ன வேலையை போக போகிறோம், சாவ போகிறது உறுதல் ஆகி போச்சு, இதையாவது வாசிட்டு போவோம், வாரம் சர்ச்சுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு உபாகமம் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 22 ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு இன்னொரு பயம் என்னன்னா இறந்துருவோம்னு ஆகிப்போச்சு. சரி, அப்போ இந்த பைபிளை வாசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வாசிப்போம். இப்போ எங்கே போக போகிறோம், உபாகமம் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கு, எரிபந்தத்தினாலும் 7 சளினாலும் உன்னை பாதிப்பே என்று எழுதியிருக்கிறது. ஆகா, இதுதான் நம்மளை பாதிச்சிருக்கு. இனிமேல் நம்ம இதை சிரட்டை உத்தர போட்டாச்சு, பீடியெல்லாம் சொல்ல போட்டாச்சு. அதுக்கு பிற்பாடு பைபிள் படிக்க உடனே அந்த பாவம் வெளியே போகும். ஒத்த பக்கத்தில் சிரட்டு இப்படி இழுத்துக்கிட்டு தான் இருக்கணும், படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்க மாட்டார், உங்களுக்கு இதையும் தூர போட்டிருப்போம் அப்படின்னு போட்டாச்சு. ஒரு அந்த டயத்தில் 94 லாஸ்ட்டு 12 மாதத்தில் 25ஆம் தேதி நமக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை. அப்போ உடனே என் வீட்டில் ஒரு பிரச்சனை. என்ன சொல்லோம்னா, நீ கோழியை தலையை அறுத்து பூமியில் ஊற்றிடணும், கோழியை நீ மூட்டோடு வைக்கக்கூடாது, ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்னு பைபிளில் எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஏன் இஷ்டம், அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டான். சாப்பிடலைன்னு சொன்ன உடனே சாயந்தரம் மத்தியானமும் சாப்பிடலை, சாயா குடிச்சிக்கிட்டு அப்படி இருந்தாச்சு. ஒரு 11 மணிக்கு எல்லா கிறிஸ்துமஸ் பண்டிகையிலையும் பிராந்தி அடிக்கிறது உறுதல். எங்கள் அப்பா எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருவாரு. ஆமாம், அது ஈஸ்டர் பண்டிகையில் இருந்தாலும் சரி, கிறிஸ்மஸ் பண்டிகையாக இருந்தாலும் சரி, எங்கள் அப்பா பிராந்தியை வாங்கிட்டு வந்துடுவார் இந்த கிறிஸ்மஸ் டயத்தோட. உங்கள் அப்பாவா? ஆமாம், மிலிட்ரியில் இருந்தார்ல. ஓ சரி. அன்னைக்கு எனக்கு ஊற்றி நீ குடி அப்படின்னு சொன்னார். நான் அன்னைக்கு குடிக்கலை அப்படின்ட்டு. என்ன போன வருஷம்லாம் குடிச்சு இந்த வருஷம் ஏன் குடிக்கலை, வேண்டாம் சரி அப்படின்னாச்சு.
உடனே இந்த ஆட்சி சபையும் சிஎஸ்ஐ சபையும் ஒரு கீத ஆராதனை வச்சுருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, நீ வந்து ஒரு பாட்டு படி அப்படின்னாங்க. என்னடா நம்மளை பிடிக்க பாட்டு படிக்க சொல்லாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சபையில் ஒரு பாட்டு, உங்கள் அம்மா ஒரு மீட்டிங் நடத்தும்போது, சர்வேஸ்வரரின் சந்நிதியில் நான் சர்வம் மறந்து பாடி, இந்த பாட்டை கேட்டவுடனே கைதட்டிட்டாங்க. மறுநாள் அங்கே கூட்டிட்டாங்க கிறிஸ்மஸோட. சரி பாடி பார்ப்போம், இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு அங்கே போய் ஒரு 9 மணிக்கு பாட்டு பாடி முடிச்சாச்சு. 10 மணி வரைக்கும் அந்த கீத ஆராதனை நடக்குது. அதில் பிறந்தார் இயேசு பாலன் பிறந்தாருங்கிற பாட்டு, சீர்காழி இயேசு பிரகாசம் பாடின பாட்டை பாடிட்டு வீட்டுக்கு வர மணி கரெக்டாக 10. சரி, 10 ஆன உடனே அதே சாப்பாடு இருக்குது. சாப்பிடலை, நமக்கு இது வேண்டாம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும்னா நம்ம எதை விலைக்கு வச்சோமோ அதை இனிமேல் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு முந்தி சாப்பாடு பொங்கி சளி இருக்கிறதுனால வீட்டுக்காரி வந்து வெந்நி ஆக்கி ஆற வச்சு ஊற்றி தான் சாப்பாடு பழகும். ஒரு பச்சை மிளகாய் எடுத்தேன், விவசாயம் பார்க்குறவங்களை சொல்லியா கொடுக்கணும். பச்சை மிளகாய் எடுத்து கடித்தேன், அந்த ஜெபம் பண்ணேன். ஒரு 2 நிமிஷம் பண்ணேன். ஆண்டவரே கிறிஸ்மஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன், பாட்டெல்லாம் பாடிட்டேன். இது சந்தோஷமாக இருக்கா இல்லை இது துக்கமாக இருக்கான்னு எனக்கு தெரியலை, இது பண்டிகை மாதிரி தெரியலை அப்படின்ட்டேன். உடனே மணி பார்த்தாச்சு, கரெக்டாக ஒரு 3 மணி இருக்கும். ஒரு சத்தம் வானத்திலிருந்து, எப்படி காலையில் சூரியன் உதிக்கிறது செம்மானம் போடுறது போல் மேலே இருந்து கர்த்தர் பேசுகிறார். என் மகனே என்று சொல்லி அழைக்கிறார். மகனா? படுத்தாச்சு. நம்ம முந்தின உள்ள பிசாசு தான் நம்மளை தேடி வந்துட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் தடவை என் மகனே அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன நம்ம பெற்றோர்த தாய் தாப்ப இப்படி ஒரு அழகான வார்த்தையை சொல்லலை, இது ஒரு அழகான வார்த்தையாக இருக்குது. மக்கினிலேருந்து ஒரு வெளிச்சத்திலேருந்து பேசிக்கிட்டு இருக்காரு, எந்தடா அப்படின்னு பார்க்க, நான் தான் இயேசு, என் ஊழியத்துக்கு வாழ்ந்தேன். ஐயோ, நான் பள்ளிக்கே போகலை, எவ்வளோவானு படிச்சிருக்காங்க ஊருக்குள்ள, அவங்களுக்கு முன்னால் போய் நான் ஊழியம் பண்ணவேன், நல்லா தான் இருக்குது. நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டேன். இல்லையா, போன வருஷமாவது ஒரு 7 மூட நெல்லுக்கு கருதறுத்து வீட்டில் வச்சுருந்தேன், இந்த வருஷம் ஒன்றுமே கிடையாது, நான் எதை வச்சு ஊழியத்துக்கு போவேன். இல்லைப்பா உனக்கு நான் ஒரு குறையும் வைக்க மாட்டேன், நீ என் ஊழியத்துக்கு மட்டும் வா அப்படின்னு அங்கே பேசுகிறார். நான் வர முடியாது அப்படின்ட்டு. உடனே நான் இப்போ இவ்வளோ சொல்ல வந்துட்டேன், நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்க. அங்கே முடியாது பண்ணி 2 தூதங்க மறைச்சிக்கிட்டாங்க. அப்பாட்ட பேசிட்டேன், நான் ஊருக்கு போகிறது மாதிரி பூலோகத்துக்கு போகிற மாதிரி தெரியல, நான் மேலே அப்பாவோட போயிட்டோம்னா எனக்கு இந்த வேலைகளெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே போகிறேன் அப்படிங்க. அங்கே போக முடியாது. 2 பேர் வந்து மறைச்சிக்கிட்டாங்க. அவங்க அந்த தூதர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், நம்ம இப்போ மெரிக்கரி லைட் இருக்குல்ல, இதே மாதிரி 2 பேர் வந்து மறைச்சிக்கிட்டாங்க. அங்கே போக முடியாது. ஏன் போக முடியாதுப்பா? நான் போக முடியாதுப்பா. அப்போ அவங்க சொல்லாங்க, அங்கே போகிறதுக்கு போகலாம், இந்த இயேசு கிறிஸ்துவ எத்தனை பேருக்கு நீ சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லலையா? போனோம்னா ஆண்டவரை பற்றி மற்றவங்களை சொல்லணும். ஆமென். சொல்லலை அப்படின்னு. கிறிஸ்தவர்களே இது பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. நீங்கள் வந்து உங்களுக்காக வாழ நினைச்சீங்கன்னா பரலோகம் போக முடியாது. ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும், அப்போதான் பரலோகம் போக முடியும்னு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லை, ஏற்றுக்கொண்ட நீங்கள் மற்றொரு மத்தியில் சாட்சியை சொல்லுங்கள். அந்த சுவிசேஷ பாரம் இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். ஆமென். சொல்லுங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே போகணுங்கிறதுக்கு நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ மத்திய சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 6-7வது வசனத்தில் போட்டிருக்கு, நிலநடுக்கம் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் வரும் அப்படின்னு அந்த வசனத்தை போடும்போது அந்த தூதர்களை வந்து காட்டுதாங்க. நீ போக மாட்டோம்னு சொல்லலாம், இங்கே பாரு கீழே படுத்து கிடக்காங்க ஒரு செத்து போய். அந்த ஆத்மாக்களை காட்டுதாங்க. நல்லா டேய்சன் உடம்புல இருந்து கூட போன செய்தி கொடுக்கும்போது டேய்சன் இருந்தார்ல, சாய்ச்சி கொடுத்தால, அவரோட உடம்பை விட அவ்வளோ வளர்த்தி இருக்கும். நல்லா டை கட்டியிருக்காங்க, கழுத்தில் செயின் கிடக்கு, கையில் மோதிரம் இருக்குது. பெண்களுக்கெல்லாம் அது நல்லா பட்டு புடவை, நல்ல ஒரு நகைலாம் போட்டிருக்காங்க, நல்ல வசதி உள்ளவங்க மறித்து கிடக்காங்க. பாத்தியா அப்படிங்காங்க அந்த தூதர்கள். நீ இந்த இயேசுவை பற்றி சொல்லியிருப்ப அப்படின்னு சொன்னால் இந்த தேசத்தில் இப்படி அழிவு வராது, இந்த மாதிரி மறித்து போயிருக்க மாட்டாங்களே, நீ போக மாட்டேன்னு எப்படி சொல்லுவேன்? இந்த இயேசுவை சொல்லிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி தரிசனத்தை முடிச்சிட்டேன். தரிசனத்துக்கு அப்புறம் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களா? ஒப்பு கொடுத்தேன். அதில் ஃபஸ்ட்டில் ஒரு ஆள் வந்தார்.
நம்ம கிணத்துக்காக ஜெபம் நம்ம விவசாயம் பண்ணதோம்ல, கிணத்துக்காக ஜெபம் பண்ணோம்ல, அது 96. அவர் புது கிணறு வெட்டியிருக்கார். கிணத்துல தண்ணி வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் ஒரு தரிசனம் வருது. இப்போ தான் நானே ஜெபம் பண்ணதுக்கு முடியாமல் இருக்கு, என்னையே போட்டு சொல்லுறாரு, அது குருவானவரை போய் கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்க. அதெல்லாம் வேண்டாம், நீர் வாரும். சரி சரி கூப்பிடுதாரு. சரி, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சோம் இல்லாமல் இருந்தது இல்லை? ஆமாம். அந்த பயத்தில் தானே ஆண்டவருக்குள்ள வந்தீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் சோம் ஆச்சா? ஆமாம், சோம் ஆயிடுச்சு. இல்லை சோம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பலவீனமாக தான் இருந்தது. சரி. ஒரு சளி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பனி நேரத்தில். அப்போ அதுக்கு கருத்தர் ஒரு மாத்திரையை காட்டார். இந்த மாத்திரை இந்த வேலை வாங்கி சாப்பிட்டு காட்டி சொன்னார். சரி சரி. அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சாப்பிட்டுக்கா ஒன்றும் இல்லைன்ட்டார். சரி. அப்போ அதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ளே வந்து ஊழியத்துக்கு வந்துட்டீங்க. வந்தாச்சு. இப்போ என்ன மாதிரி ஊழியம் செய்கிறீங்க? இப்போ அதான் அந்த சொல்லம்ல, இந்த தண்ணி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். தண்ணி இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லலை, ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் ஃபஸ்ட்டில். அதை வேணால் ஒரு நாளைக்கு போய் பண்ணுவேன் அப்படின்னு அழுத்து போய் ஏதோ அசதியாக சொன்ன மாதிரி சொன்னேன். அப்போ அங்கே போனோடனே ஒரு மறுநாளே சொல்லார், இந்த இடத்துல அந்த கிணத்துக்கு போதுமான தண்ணி இருக்குன்னு ஆண்டவர் பேசுகிறார். அப்போ மறுநாள் இந்த மாதிரி உங்கள் இடத்துல இந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே 2 கூட்டம் நெல் நட்டு போடுறாங்க. அப்போ வறட்சி, கிணறு 2 மணி நேரம் தான் ஓடுது. சரி சரி. அந்த சைடு போடுற வண்டிக்காரங்களை கூட்டியாந்து சைடு போட்டாச்சு. அந்த லாடு கடி எல்லாம் முக்கி போச்சு. 150 அடி போட்ட உடனே எல்லோரும் ஓன்னு பார்க்காங்க, எப்படி தண்ணி வந்துச்சு என்ன அது. அங்கே ஒரு 5-6 கோட்டை ஏற்பாடு நைட்டும் போகிற ஓடி தண்ணி பாயுது. நீ ஜெபம் பண்ணி சொன்னால் தண்ணி வருது, வந்துருச்சு. அந்த வருஷத்தோடு அந்த இது முடிஞ்சு வச்சு யாரும் அதுக்கடுத்து போகலை. மற்றபடி இப்போ என்ன மாதிரி ஊழியம் செய்றீங்க? இப்போ ஊழியம் சில ஆள் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லுவாங்க. உடல்நிலை சரியில்லை, சர்ச்சுக்கு போனியா அப்படின்னு கேட்பேன். சரி. போகணும், இனிமே நீ போகணும்னு விசுவாசித்தா தான் ஜெபம் பண்ணால் உனக்கு அற்புதம் நடக்கும். சரி சரி. ஒரு பையன் மூக்கில் வந்து நானும் அன்னத்தரையும் அந்த சொக்குமட்டி சபையில் சர்ச்சில் இந்த ஆராதனையை முடிச்சுட்டு நான் டெய்ஸன் அன்னத்தரம் 3 பேர் வந்துக்கிட்டே இருந்தோம். சரி. வந்தவொடனே இந்த அவன் அரிசி வியாபாரம் பண்ணக்கூடியவன், திருப்பதியில் போய் மொட்டை போட்டவன், கிறிஸ்தவன், படுத்து கிடந்தால் எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. அது எப்படி, சரி நம்ம கடமையை செஞ்சுருவோம், அவர் எப்படி செய்தாரோ அதை அவர் பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லி 3 பேரும் போய் ஜெபம் பண்ணோம். முதல் வாட்டி நான் 3 பேரும் போய் ஜெபம் பண்ணிட்டேன். 2வது வாட்டி போவையில் கொஞ்சம் எனக்கு லேசாக இருக்குன்னு அவன் சொல்லிட்டான். சரி சரி. அப்போ லேசாக இருக்குன்னு சொன்ன உடனே 3ஆம் தரம் நானும் அன்னத்திரையும் போகிறாங்க. சரி. அப்போ மூக்கில் மூடி தான் அவனுக்கு சாப்பாடு போகுது. அப்போ நான் சொன்னேன், 3ஆம் தரம் போவேல உனக்கு சாப்பிடணும்னு ஆண்டவர் உத்தரவு கொடுத்துருக்காரு, நீ நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி மறுநாள் அவன் சாப்பிட்டுட்டான். இப்போ சர்ச்சுக்கு வாரம் கரெக்டாக வருவான். அதாவது ஆமாம், மறித்து போவாமன்னு எல்லாரும் முடிச்சிட்டாங்க. கிடைக்க முடியாத கண்டிஷனில் ஆமாம் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி அவர் அற்புதமாக சோமாயிட்டார். ஆமாம், அப்படி பண்ணிட்டார். சரி. அடுத்து ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் குடும்பத்தில் சண்டை பயங்கரமாக வந்துருச்சு. டைவர்ஸுக்கு போகிறோம், நீங்கள் பைபிள் எடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண் என் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னாங்க. நான் மார்க்கு 10ஆம் அதிகாரத்தை வாசிப்பேன், அதில் என்ன போட்டிருக்கு அப்படி நீங்கள் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொன்னேன். தேவன் இணைத்ததே மனிதன் பிரியாத இருக்க கிடையாது அப்படின்னு போட்டிருக்கு. 3ஆம் பக்கம் வந்து எங்கள் பெண்ணு உங்கள் வீட்டில் தான் வாழவா, நமக்குள்ளே டைஸ் வேண்டான்னு பெண்ணை விட்டுட்டு போயிட்டேன். அப்போ பெரிய இருந்த குடும்பம் சேர்ந்துட்டு. ஆமாம். இப்போ நடக்கக்கூடியவளும் சில பேர் எலுமிச்சம்பரம் தோப்பு காய்க்கலை, என்ன செய்வோம், சர்ச்சுக்கு வாரியா அப்படின்னு கேட்பேன். வரல. அப்போ எங்கே போனவள நாளும் எனக்கு அங்கே அதெல்லாம் சொல்லாது. இப்போ எங்கே போகிற, அடுத்து என்ன செய்ய போகிற அப்படின்னு சொன்னால், காய்க்காததை அந்த ஆலோசனையில் கர்த்தரிடத்தில் கேட்டு அதை நம்ம செய்வோம். அது லேசான காரியம்தான். ஆனால் நீ வாரம் சர்ச்சைக்கு வரணும். அது ஒப்பு கொடுத்த அப்படின்னா மரம் காய்க்கும், நீயும் ஆசீர்வாதமாக இருப்ப. இப்படி தான் ஊழியம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் முடிஞ்சு இப்போ 32 வருஷம் ஆயிடுச்சு. 32 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷமும் தொடர்ந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்றீங்க. ஆமாம். 1995 அவர் என்னைக்கு பேசினாரோ அதில் இருந்து ஊழியம். ஆமென் ஆமென். அவன் பெரிய ஒரு மந்திரவாதியை ஆண்டவர் ரட்சித்து இன்னைக்கு ஊழியக்காரன். அதுக்கு அடுத்து ஒரு அற்புதம் என்னென்னா, என் பையன் டிகிரி முடித்து மதுரை இளைஞர் காலேஜில் டிகிரி முடித்து இராணுவத்துக்கு அவன் ஏற்கனவே ஒரு என்சிசியில் இருந்தான். சரி. அங்கே இருந்தவுடனே 2-3 வாட்டி ஆகி தோல்வி ஆகி போச்சு. உடனே அழுதான். கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லி அழுதான். ஐயோ எனக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு. நீ ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்தாப்பில் போ,
உனக்கு முன்கூட்டியே உன் பையன் இராணுவத்துக்கு போகணும்னு எனக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுத்துருக்காரு. சரி. நீ இப்போ அழாத, அடுத்தாப்புல உனக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு. அடுத்தாப்புல ஒரு மெட்ராஸில் தான் போயிருந்தான். மெட்ராஸில் எங்கே தான் ட்ரைனிங் வச்சுருந்தாங்க. நீ ஓடும்போது முதல்ல ஜெபம் பண்ணியிருக்கணும். ஜெபம் பண்ணிக்கிட்டே அந்தானிக்கு அவன் ஓட்ட ஆரம்பி. அவன் தள்ளி விட வருவான்ல, அவனுக்கு கண்ணு தெரியாம பேர் நீ போ அப்படின்ட்டான். அப்போ நான் ஃபஸ்ட்டில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அங்கே முதல்ல டெஸ்ட் வைக்கிறதே வந்து ரன்னிங்கில் தான் கேட்பாங்க. இப்போ இராணுவத்தில் அவன் 5 வருஷம் பணி ஆகிட்டா, திருமணம் ஆகி. உங்கள் பையன் மிலிட்டரியில் சேர்ந்தாச்சு. ஆமாம், சேர்ந்தாச்சு. தேசத்தை பாதுகாக்கிற பொறுப்பு. ஆமாம், பொறுப்பாங்க. நம்ம வந்து பரலோக நமக்கு பரலோகத்துக்கு ஆள் எடுக்கும், அவன் நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஆள் எடுக்கும். ஆமாம், நல்ல ஒரு ஆசீர்வாதம். ஆள் எடுக்கிறதுக்கு நான் போக மாட்டேன்ப்பா அப்படிம்பா. எதுக்குப்பா அப்படின்னு. இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகலைன்னா கண்ணீரோடு போவாங்க, வேற ஆளை போக சொல்லிடுவோம் அப்படிம்பா. கிடைக்கிறதே வேற தெரிந்து கொள்ளும்போது அற்புதம் செய்வார்லாம். வேற பையனை போக சொல்லுவேன், நான் கூட நின்றுக்கிடுவேன், அவங்க அழுதது என்னால் சகிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன். அதுபோல் கர்த்தரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது நம்ம காரியம் வந்து நடக்கும். விண்ணப்பம் பண்ணாத ஒரு குடும்பமாக இருந்தால் நம்ம வறட்சியில் தான் என்னால் கிடக்குன்னு புளியங்குடி அப்படி இல்லை. ரெட்டிப்பான நன்மையை கொடுத்துருக்காரு. தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி, வறட்சிங்கிறதுக்கு நமக்கு கிடையாது. சரி, ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் உங்கள் அனுபவங்களை நல்லா பகிர்ந்து கொண்டீங்க. ஆண்டவர்களை அற்புதமாக தெரிந்தெடுத்து ரட்சித்து ஊழியக்காரனை மாற்றி குடும்பத்திலே நன்மை கொடுத்துருக்கார். சந்தோஷம். சார், இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுசா. கர்த்தர் சொல்லுகிறது, இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டா வியாதியிலேயோ வறுமையிலேயோ இல்லது நம்ம துக்கத்திலேயோ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும்னு சொன்ன கர்த்தர் இன்றைக்கி நம்மோடு இருக்கிறார். தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற அநேகர்களுக்காக நான் செபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்குற உள்ளங்கள் அத்தனையும் பூமியில் அநேக காரியங்கள் மாயாக என்று சொல்லி மாயை என்று எழுதியிருக்கிறது. எவ்வளவோ பணம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, எவ்வளோ வீடுகளை அலங்காரமாக கட்டுறவங்களும் பூமியில் இருக்கிறாங்க, நல்ல தொழில் செய்யக்கூடியவங்களும் பணம் சம்பாதிக்கிறவங்களும் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. ஆனால் அவைகளிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும்னா இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். என்னை ஆண்டவர் அழைக்கும் போது நான் பணத்தை தருவேன், நிறைய சொத்தை தருவேன், இதெல்லாம் பூமியில் கிடக்கிறது, என் ஊழியத்துக்கு வா என்று அழைத்தார். இந்த கனமான ஊழியத்தை யார் செய்வாங்க என்பதற்காக நீங்களும் மனம் போல ஒரு வாழ்க்கை இந்த காலத்தில் போகக்கூடாது என்பதற்காக என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், ஜீவன் உள்ளவர், பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். ஆனால் அவர் நம்ம மேல இறக்க உள்ளவராக இருக்கிறார். இந்த பெரிய டிவி மூலமாக கேட்கிற உள்ளங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அநேக இந்த தொலைக்காட்சியை பார்த்து தேவைகள் எல்லாத்தையும் அநேக மந்திரவாதிகளை சந்திக்க வேண்டுமா? இந்தியா முழுவதும் சந்திக்க வேண்டுமா? உலக நாடு முழுவதும் போகத்தக்கதாக மாயை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு இடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று சொல்லுகிறபடி ஆசீர்வதிக்கணும். கொடுத்திருக்கிற பேட்டி எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கணும். அநேகர் இந்த தொலைக்காட்சி மூலம் தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஜெபம், இந்த சாட்சியை கொடுத்தபடி என்னோட குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சகோதரன் தானியல் பீட்டரையும் அவர் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன். தாழ்த்தி முடிய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மேலே உங்கள் சாட்சி கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது பிரதர். ஆண்டவர் சாதாரண மக்களையும் எடுத்து பயன்படுத்தி வருகிறார், நேசித்து நம்மையும் ஊழியத்துக்கு அழைச்சி பயன்படுத்துகிறான்னா ஒரு பெரிய கிருபை. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் மென்மேல ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் பெனியல் சர்ச் டிவிக்காக ஜெபம் பண்ணுவோம். நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் பெரியவர். காட் பிளஸ் யூ பிரதர். பிரியமானவர்களே, இந்த நாளில் அன்பு சகோதரர் சொன்ன காரியங்கள் உங்களுக்கு உண்மையிலே ஆச்சரியமாகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எனக்கும் கூட கொஞ்சம் ஆச்சரியம்தான். ஆனால் அவங்கள பல வருஷமாக தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய சாட்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். தொடர்ந்து அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களை ஊழியங்களில் நீங்கள் பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் பயன்படுத்தலாம். அவருடைய நம்பர் உங்களுக்கு தொலைக்காட்சியில் கொடுக்கப்படும். ஒவ்வொரு வாரமும் அதில் பேட்டி கொடுக்குற என்னுடைய நம்பரும் அதில் இருக்கும். சாட்சி பகிர்ந்து கொள்ள வர்ற ஊழியருடைய நம்பரும் அதில் இருக்கும். நீங்கள் உங்கள் ஊழியத்தில் பயன்படுத்தலாம். அல்லது ஜெப விண்ணப்பங்கள் இருந்தாலும் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். அவை தொடர்ந்து இந்த பெனியல் சர்ச் டிவிக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்.
இதுபோல் தேவ ஊழியர்கள் நீங்கள் கிராமத்தில் இருக்கலாம், வெளியே தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு அனுபவங்களை வெளியே கொண்டு வர ஒரு வாய்ப்பு பெனியல் சர்ச் டிவி உங்களுக்கு வழங்குகிறது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தொடர்ந்து ஜெபிப்போம். அடுத்த வாரம் இன்னொரு ஊழியரை சந்திக்கும் வரை தேவ கிருபை எங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.